ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களோட அனிமேஷன் லிஸ்ட்டில் 2014 வெளிவந்திருந்தது நட் ஜாப்னு ஒரு அற்புதமான படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பார்க்க ட்ரை பண்ணிக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க பக்கத்தை கேட்க போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பெரிய சிட்டியில் உள்ள ஒரு சின்ன பூங்காவை காட்டுறாங்க. அதில் வாழ்ந்துட்டு இருக்கிற சார்லி அப்படின்ற ஒரு அணிலும், பைதவே அது நம்ம கதையோட ஹீரோ அண்ட் அவனோட நண்பனான படி அப்படின்ற ஒரு எலியும் சேர்ந்து சாப்பாட்டுக்காக அங்கேயும் அலைஞ்சு திரியிறாங்க. அப்போது சாப்பிட்றதுக்கு சுவையான முட்டை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்பி ஒரு மரத்தில் ஏறி ஒரு புறா குண்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அங்கே ஒன்றுமே கிடைக்கல. அப்போதான் அதிர்ஷ்டவசமாக பக்கத்தில் வேர்க்கடலை விற்கிற ஒரு வண்டி கண்ணில் படுது. உடனே 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, அதை எப்படியாவது திட்டம் போட்டு திருடியாகணும்னு. அண்ட் இதே நேரத்தில் தான் அந்த பூங்காவில் இருக்கிற மற்ற விலங்குகளையும் காட்டுறாங்க. அதுங்களுக்குன்னு காமனாக கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக சேமித்து வச்சிருந்த உணவை ஒரு மரபந்துக்குள்ளே போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்துச்சுங்க போல. எப்பயும் போல அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து பார்த்துருக்குறாங்க. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து அது முழுசாக காலியாக இருந்திருக்கு. அந்த விலங்குகள் கூட்டத்துக்கு தலைவனாக செயல்படுறது ஒரு ரக்கூன் தான். அப்போ அதை சொல்லுது, யாரும் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இதுக்கு வேற ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குன்னு. அதுவும் பக்கத்தில் அந்த வேர்க்கடலை வண்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்பிக்கையா உள்ள திறமையான 2 அணில்கள் அனுப்பி எப்படியாவது அந்த வேர்க்கடலைகளை திருடி கொண்டு வாங்கன்னு அனுப்பிச்சிக்குது. இதுக்கு நடுவில் பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக ஏடிஎம் மிஷினோட வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்குது. அது அந்த வேர்க்கடலை வச்சிட்டு இருக்கிற ஆளு கவனமா நோட்டம் பண்ணி இருந்திருக்கிறான். ஆக்சுவலா இவனும் அவனோட கோட்டாலையும் சேர்ந்து அந்த மொத்த பணத்தை திருடுறதுக்காக தான் வியாபாரி மாதிரி வேஷம் போட்டு வந்து இருக்கானுங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு வேர்க்கடலை வேணும்னு வந்து கேக்குது. இந்த திருடனுக்கு மொத்த கவனமும் அந்த பண வண்டி மேலதான். சோ அந்த பொண்ணு மதிக்கலன்னு டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதை கண்டு இது என்னடா டார்ச்சரா போயிடுச்சுன்னு, இப்ப என்ன உனக்கு வேர்க்கடலை தானே வேணும், இந்த தின்னுட்டு போன இருந்த காண்டில் வாயில திணிச்சு அனுப்பிச்சுட்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு படியான அந்த எலியும் சேர்ந்து கரெக்டா அந்த வண்டிக்கு மேல இருக்கிற மரத்துல இருந்து அவங்களோட திருட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த மொத்த வேர்க்கடலையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு குளிர்காலம் முடிகிற வரைக்கும் குதூகலமா சாப்பிட்டு தூங்கலான்னு ஒரு பக்காவான ஐடியாவை போட்டு வச்சிருந்திருக்கானுங்க. அதே நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டே போய் பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்கிட்ட விஷயத்த சொல்லி, பாருங்க சார், இந்த ஆளு வேர்க்கடலை கேட்டதுக்கு வாயில திணிச்சு அனுப்பிச்சுட்டான்னு போட்டு கொடுத்துருச்சு. இதை பத்தி அந்த போலீஸ்காரன் விசாரிச்சுட்டு இருக்கும் போது கவனம் செலுத்துற நேரத்துல ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை ஒரு வாளிக்குள்ள வச்சு இறக்கி கயிறு வழியா அந்த வேர்க்கடலை வண்டிக்குள்ள அனுப்ப பாக்குறான். அதே நேரத்துல தான் இன்னொரு பக்கம் அதே பார்க்ல சொல்லி அமைச்ச 2 அணில்களும் அந்த இடத்துக்கு வந்து சேருதுங்க. ஒன்னு சுத்தி முத்தி நோட்டம் விட இன்னொன்னு எப்படி திருடலான்னு பார்க்கும்போது தான் ஆல்ரெடி ஹீரோ வேலையை ஆரம்பிச்சிட்டான்ற விஷயமே தெரியுது. ஹீரோவும் இனிஷியலா அந்த அணில பார்த்தது லைட்டா ஜெர்க் ஆயிட்டான். ஆனாலும் இருந்தும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டான். அப்ப எதிர்த்தாப்புல இருந்த அணில் சொல்லுது, இங்க பாரு, பார்க்கில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் சாப்பாடு அவசியம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்கல. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஹீரோ கொஞ்சம் கூட கவனிக்காம அவன் பாட்டு கீழே இறங்கி அந்த வண்டி கிட்ட போய் கொண்டு வந்த பேக் முழுசா வேர்க்கடலையை போட்டு நிரப்பிட்டான். கரெக்டா அவன் கிளம்ப தயாராக நேரம் பார்த்து ஒரு டாக் ஒன்று அவனை பார்த்துட்டு கடிக்க வருது. உடனே ஹீரோக்கு வேற வழி இல்லாம அந்த வண்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நாயும் வெளியே நின்று இருந்தது. ஹீரோவை பிடிக்கிறதுக்காக சிலிண்டர்ல இருந்த கேஸ் பைப்பை கட் பண்ணி விட்டுருச்சு. அது வரைக்கும் ஸ்டேபிளா நின்று இருந்த வண்டியை தள்ளி விட்டு சரிவில் வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை கண்டதும் அந்த அணில டக்குன்னு ஒரு வாளியில கைத்த போட்டு கட்டி தூக்கி பக்கத்துல இருந்த ஒரு செவுத்துல வீசி வண்டி நிக்க வைக்க பாக்குது. ஆனா ஃபோர்ஸ் பிரஷர்ல திசை திரும்பின வண்டி நிலதடு மாதிரி நேரா ஒரு குழிக்கு பக்கத்துல வந்து நின்றுது. பட் ஒன்ஸ் அங்க இன்னொரு அணில் வந்து சேர்ந்ததும் ஓவர் வெயிட்னால தாங்க முடியாம வண்டி நேரா அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துருது. கரெக்டா அந்த நேரத்துல வேற சிலிண்டர்ல இருந்த அந்த கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சு அந்த வண்டிக்குள்ள தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வேற, இங்க பாருங்க, பிரச்சனை பண்றதுக்கு வராதீங்க, நாங்க தான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்கள பயமுடுத்துறதுக்காக ஒரு தீக்குச்சி வச்சு மிரட்டினதும் அவங்கள அதுக்கு பயந்து சாதகமாவன்னு பார்த்தா தவறி அவன் பத்த வச்ச அந்த தீக்குச்சியோட பொறி லீக் ஆகிற அந்த கேஸ் டியூப்ல பட்டு வண்டி நைட்ரோ போட்ட மாதிரி பிச்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. வண்டி நிக்க வைக்கிறதுக்காக அதுல ஒரு வண்டியில அந்த கைப்பிடி மூட ட்ரை பண்ணுச்சு. அதுக்காக ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. ஆனா ஹீரோ முடியாதுன்ட்டான். ஏன்னா இவன் ஆல்ரெடி பக்கா பிளானோட பேக் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு கொதிச்சு தப்பிக்க ரெடியா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த 2 அணிலும் சேர்ந்துதான் அந்த வண்டி எப்படியாவது நிறுத்த முயற்சி பண்ணுதுங்க. ஆனா அவங்க முயற்சி எல்லாம் வீணா போற விதமா கட்டுப்பாட்டை இழந்த அந்த வண்டி நேரா அந்த பார்க்கில் உள்ள விலங்குகளோட வாழ்வாதாரத்துக்கே மூலதனமா இருக்கிற ஒரு மரத்துல போய் மோதுது. அந்த 2 அணிலுமே முடிஞ்ச வரைக்கும் திசையை மாத்தி எப்படியாவது அந்த அசம்பாவிதத்தை தடுத்துடலான்னு தான் பாத்துச்சுங்க. கடைசியில அவங்க மட்டும் தான் தப்பிக்க முடிஞ்சதை தவிர அதுங்களோட வீடுன்னு வாழ்ந்துட்டு இருந்த அந்த மரத்துல இடிச்சு முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. தென் இப்படி மொத்த விலங்குகளோட வாழ்க்கையிலையும் விளையாடினதுனால அந்த விலங்குகள் கூட்டம் ஹீரோவை பிடிச்சி சொல்லுதுங்க, நீ பண்ண தப்புக்கு இனி இந்த பார்க்ல உனக்கு இடம் கிடையாது, இந்த கூட்டத்துல இருந்தே உன்னை வெளியேற்றுறன்னு துரத்தி விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப மன வருத்தத்தோட ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவனோட நண்பனான அந்த எலியும் நானும் கூட வரேன்னு சொல்லுது. பதிலுக்கு ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அனுப்பிச்சுட்டான். அப்புறம் போற வழியில ஒரு ஈகிள் போஸ்டரை பார்த்து பயந்து விழுந்து மக்களோட போக்குவரத்து இடையில மாட்டி படாத பாடுபட்டு தப்பிக்கிறான். தென் இப்படி ஒரு நிலையாவே இல்லாத ஹீரோ கடைசி ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க பாக்குறான். எதுக்காகனா ரொம்ப நேரமா இவனை யாரோ பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருந்திருக்கு. அப்படி மறுபடியும் ஃபாலோ பண்ணி வரதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து வெட்டி ஒரு கரண்டிலே எடுத்து போட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு படின்ற அந்த எலின்னு. அப்போ சொல்றான், அம்மா நீ எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற, அதான் உன்னை அப்பயே போக சொல்லிட்டேன்னு அதை பத்தி பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல சத்தம் கேட்டு அந்த ஏரியாவை சேர்ந்த 4-5 அலிங்க கூட்டமா சேர்ந்து வந்து ஹீரோ பிடிச்சி கொல்ல பாக்குதுங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இவனோட நண்பனான அந்த எலி தான் இவனை காப்பாற்ற பாக்குது. பட் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எலிங்க கிட்ட மாட்டிக்கிச்சு.
இப்ப ஹீரோ அவனோட நண்பனான அந்த எலியை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு புறாக்கள் கொண்ட ஓபன் பண்ணி விட்டு அதில் ஒரு பறவை மூலமா வேகமா பறந்து வந்து அந்த எலிக்கு கிட்ட இருந்து அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். பட் பிரச்சனை எங்கன்னா அந்த புறாவால அவங்களோட வெயிட்டை தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல அதோட புடியிலிருந்து விழுந்து நேரா ஒரு கடையோட ஜன்னல்ல இடிச்சு விழுறாங்க. ஆக்சுவலா அங்கதான் அடிச்சது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். அது முழுக்க முழுக்க வேர்க்கடலை நிறைஞ்சு கிடக்கிற ஒரு உணவு கடை. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டு எலிக்கும் அவ்வளவு கொண்டாட்டம். அதே நேரத்துல அந்த கடைக்கு வெளியே ஒரு டாக்ஸி வந்து நிக்க அதுல இருந்து வந்த 2 பேரு நேரா கடைக்குள்ள போந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏடிஎம்ல இருந்த பணத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்ண அதே 2 பேர்கிட்ட பேசி திட்டம் போடுறானுங்க. அதாவது இவங்கெல்லாம் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போடுற கூட்டு கலவானிங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டும் எப்படியே கடைக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. சரி, அங்கிருந்து சேஃபான ஒரு இடமா பார்த்து செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா அங்குள்ள ஒரு இடம் விடாம எலிப்பொறி வச்சிருந்துருக்கானுங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்து பதமா சூதானம் வச்சுதான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே தவறுதலா ஹீரோவோட வால் ஒரு டிராப்ல பட்டு வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டான். சடன் அந்த சத்தத்தை கேட்டதும் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, அதே நாய் ஹீரோவை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அந்த திருடனுங்களும் சும்மா தான் குலைக்குதுன்ட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கையில ஒரு விசில் வச்சிருந்திருக்கானுங்க. அதை எப்பெல்லாம் ஊதுறானுங்களோ ஒன்ஸ் அந்த டாக் அந்த சத்தத்தை கேட்டதும் அன்கம்ஃபர்டபுள் ஆகி கப்சுப்புன்னு ஆயிடுது. ஒரு பக்கம் இவனோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்க, பார்க்கில் உள்ள ஆன்டி கிரசன் என்ற அந்த 2 அணிலும் உணவு தட்டுப்பாட்டுனால சாப்பாடை தேடி நகரத்துக்கே வராங்க. அப்போ ஹீரோ எப்படி அந்த குப்பையில வாழ்ற எலிங்க கிட்ட மாட்டிக்கிட்டானோ அதே மாதிரி இவங்களும் அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க கொண்டு வந்த பேக்கை பறி கொடுத்துட்றாங்க. தென் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி துரத்தி பிடிச்சி ஒரு வழியா வாங்கிட்டு இடையில இருந்து ஒரு வண்டி யூஸ் பண்ணி சேஃபா ஏறி தப்பிச்சிட்டாங்க. தென் அடுத்த நாள் விடியுது. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு படியும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எவனை பாக்குற மாதிரி இருக்குன்னு அன்னைக்கான பொழுது அங்கேயே ஓய்வு எடுத்து கழிக்கிறாங்க. அப்பதான் இந்த பணத்தை கொள்ளையடிக்க போற திருடங்களோட ஹெட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு இவனுங்கெல்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்கிறத பத்தின விஷயம் தெரியாம தான் வந்து பேசுறான். தென் ஹீரோவும் பொறுத்தது போதும் பொறுக்க போலாமனு மனதைரியத்தோட எப்படியும் அந்த டாக் கண்டுபிடிச்சு குறுக்க வரும்னு தெரிஞ்சுதான் உணவுகளை சேகரிக்கிறதுக்காக அந்த மிஷின் இருக்கிற ரூம்குள்ள போறான். உடனே அந்த டாக் இவனை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. விசில் இல்லாதனால அந்த டாக் கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஹீரோவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அவனோட ஃப்ரெண்டான அந்த எலி தான் அந்த திருடனுங்களோட பாஸோட சட்டை பேண்ட்டுக்குள்ள பூந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்குறான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த திருடனுங்களுக்கு இடையில ஏற்பட்ட சின்ன ஆர்குமெண்ட்ல அந்த பாஸ் என்ன பண்ணியிருந்திருக்கிறான், கடுப்பாக்கி விசில தூக்கி வெளியே வச்சுட்டு இருந்திருக்கிறான். இப்ப ஹீரோ அதை எடுத்தா மட்டும்தான் அங்க இருக்கிற உணவை ஈஸியா எடுத்து கொண்டு போக முடியும். இல்லைன்னா எப்படி அந்த டாக் கிட்ட கடிப்பட்டே சாக வேண்டியதுதான்னு அதை எடுக்க வெளியே போன நேரத்துலதான் அங்க அதே ஆண்டின்ற அணில சந்திக்கிறான். சொல்ல மறந்துட்டு அதுதான் இந்த கதையோட கதாநாயகி. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த திருட்டு கூட்டத்துக்கு தலைவனான அந்த கடைக்காரன் கடையை ஓப்பன்ல விட்டு வெளியே போயிடுறான். இதுதான் சான்ஸ்னு ஹீரோவும் ஓடி போய் உள்ள வந்து பாக்குறான். அங்க எக்கச்சக்கமான சாப்பாடு இருக்குது. அப்பவே முடிவு பண்ணிட்டான் இது எல்லாத்தையும் மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போயிடணும்னு. தென் இதை கூட இருந்த ஹீரோயினும் பாத்துறான். அப்ப அவ ஹீரோ கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறா. இதுல பாதிக்கு பாதி பார்க்ல உள்ள அனிமல்ஸ்க்கு நீ கொடுத்தா மட்டும்தான் அந்த நாய்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கான அந்த விசில கொடுப்பேன்னு டிமாண்ட் வைக்கிறா. ஹீரோவுக்கும் அதை விட்டா வேற வழி இல்லாதனால டீலுக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் ஹீரோவை தாக்குறதை நிறுத்திடுச்சு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அந்த உணவு கூடத்துக்குள்ள வரா. அங்க குவிஞ்சு நிரம்பி கிடக்கிற எண்ணில் அடங்காத உணவை பார்த்ததும் ஆமா இதெல்லாம் எப்படி இந்த இடத்த விட்டு எடுத்து கொண்டு போறதுன்னு ஒரு கேள்வி எழும்புது. ஸோ அப்போ ஹீரோ தான் ஒரு திட்டம் சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு நிரப்பிட்டு பேசாம ஒரு சுரங்கம் ஒன்று தோண்டிடலாம். தப்பிக்கிறதுக்கு என்ன கேட்டா இதை விட பெஸ்ட் ஐடியா இல்லைன்னு சொன்னதை கேட்டு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. உடனே அங்கிருந்து பார்க்குக்கு திரும்பி வந்தவ மற்ற எல்லா விலங்குகள் கிட்டையும் இதை பத்தி சொல்றான். உங்களோட உதவி இல்லைன்னா தனியா இது எங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்ற முழு திட்டத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கு அவங்களோட கூட்டத்தோட தலைவனான அந்த ரக்குனுமே சம்மதிச்சு சுரங்க தோன்றதுக்காகவே அவங்களோட கூட்டத்துக்குள்ளே பெஸ்டா குழி தோண்டக்கூடிய 4-5 மோல்ஸ் ஹெல்ப்புக்கு அனுப்பிக்குது. அதுல சீனியரா இருக்கிற ஒரு மோல் தான் சுரங்கத்தை தோன்றதுக்கான இன்சார்ஜா செயல்படுது. அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை சந்திச்சு அவங்க போட்டு வச்சிருக்கிற திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கிற மனுஷங்களும் அவங்க இருக்கிற கடையில இருந்து பக்கத்துல இருக்கிற பேங்க் ரீச் பண்றதுக்காக சேம் இவங்களை போலவே சுரங்கம் தோண்டலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க போல. இப்படி ஒரு பக்கம் அந்த மோல்ஸ் எல்லாம் சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவும் அதே அனிமல்ஸோட ஹெல்ப்னால அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபுட்ஸையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுக்கு அடியில் அந்த அணில்கள் எல்லாம் சேர்ந்து சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்கும்போது தவறுதலா செவத்துல ஒட்டிட்டு இருந்த கல்லு தள்ளி விட்டு அது போய் பக்கத்துல சும்மா இருந்த டைனமைட்ல பட்டு ஸ்பார்க் ஆகி ஃபியூஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன உடனே டைனமைட் மொத்தம் வெடிச்சு எல்லா சுரங்கத்துல இருந்தும் ப்ரெஷர் தாங்க முடியாம அதுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா விலங்குகளும் பிச்சுட்டு வெளியே வந்து இருந்துருதுங்க. பட் எனிவேஸ் இதுல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த காயமும் படல. இவ்வளவு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதும் அந்த திருடங்கெல்லாம் வந்து பாக்குறானுங்க. அப்ப அந்த இடத்துல அதே சத்தம் கேட்டு வந்த அவனுங்களோட அந்த டாகை பார்த்துட்டு அவனுங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த டாக் என்னமோ பண்ணிருக்கு அதனாலதான் டைனமைட் வெடிச்சு சதறி இருக்குன்னு அது மேல சந்தேகப்பட்டு கோவத்தை காட்ட ஆரம்பிக்க இதை கண்டு ஹீரோக்கு மனசே இல்லை. என்னதான் அது இவனை பிடிச்சி சாப்பிட நிறைய முறை ட்ரை பண்ணியிருந்தாலும் செய்யாத தப்புக்கு அது இப்ப மாட்ட போறதை நினைச்சு ஹீரோக்கு மன வருத்தம். ஸோ அதை அவங்க கிட்ட அதை காப்பாற்ற வைக்கிறதுக்காக இவனோட லைஃபை கொஞ்சம் கூட பார்க்காம ரிஸ்க் எடுத்து அந்த மனுஷங்க முன்னாடி செத்த மாதிரி நடிச்சு அவனுங்களோட பார்வையில் அந்த டாக் ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்துருச்சு. அடுத்தபடி அந்த கொள்ளக்காரங்கெல்லாம் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருந்துச்சோ அந்த சுரங்கத்தை பூரா அடைச்சிடறானுங்க சிமெண்ட் பேஸ்ட் வச்சு. இதனால ஹீரோவாலையும் அவனோட டீம்னாலையும்
அகைன் அந்த சுரங்கத்து வழியா அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடுது. அண்ட் தென் சில மணி நேரம் கழிச்சு ஹீரோயின் அங்கிருந்து பார்க்க வந்தவ லக்கிலி ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்த உணவு பையை கொடுக்குறா. இதை கண்டதும் அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிற ரக்குனுக்கு ஒரே பொறாம. இவ்வளவு உணவும் அசால்ட்டா இதுங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இதுங்கெல்லாம் என்னோட கண்ட்ரோலை மீறி போயிடுமே. அதோட கெட்ட என்னன்றது இப்பதான் வெளியே வருது. அதனால அது என்ன பண்ணுது, அதோட கூட்டாளியான மோல் கிட்ட சொல்லி மறுபடியும் இவனுங்க உணவு தேடுறதுக்காக அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போக முயற்சி பண்ணுவானுங்க, அதை எப்படியாவது தடுத்துட்டு அவங்களோட முழு திட்டத்தையும் சர்வநாசமாக்கிட்டு வந்துருன்னு அனுப்பிச்சிக்குது. தினத்தை தொடர்ந்து ஹீரோ ஒரு பில்டிங் மேல நின்று இருந்திருக்கான். அப்ப ஏதோ அவனுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னடா இருக்குன்னு யோசிச்சுட்டு அங்கேயும் பார்க்கும்போது தான் அந்த ரக்கூன் அனுப்பிச்சு வச்ச அந்த மோல் ஆல்ரெடி சீல் பண்ணி வச்சிருந்த சுரங்கத்தோட ஓப்பனிங்ல எதையோ ஒன்றத்தை ஒரு பெரிய பைப் வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்கு. பட் இதுதான் பண்றான்னு ஹீரோவால கெஸ் பண்ண முடியல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வேற இடையில போந்ததும் டக்குன்னு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கவனம் சிதறிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வரான். அது என்னதான் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக கூட இருக்கிற அந்த அணில் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறான். அது என்ன பண்ணிட்டு இருக்குது, சீலன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சுரங்க பாதையோட ஓப்பனிங் வழியா அதிகப்படியான வேகத்துல தண்ணியை உள்ள அனுப்பலாம்னு பார்த்துட்டு இருந்திருக்கு. இதை கண்டதும் ஹீரோக்கு ஒரே குழப்பம், எதுக்கு தண்ணியை உள்ள அனுப்புதுன்னு. இருந்தும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே போய் அந்த வால்வை ஸ்டாப் பண்ணலாம் ட்ரை பண்றான். பட் அது கடைசியில கையோட வந்துருச்சு. இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணியும் ஒண்ணும் முடியல. தண்ணி முழுசா சுரங்கத்துக்குள்ள பாய ஆரம்பிச்சிருச்சு. அதே டனலோட ஒரு பகுதியில தான் இந்த கொள்ளைக்காரங்களும் சுரங்கத்தை தோண்டி போயிட்டு இருந்திருக்கானுங்க. இது வேலைக்காகாது, பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஹீரோ வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வழியை தேடி போறான் அதை ஆஃப் பண்றதுக்காக. அப்ப இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரக்கூன் அதோட பர்சனல் பாடி கார்டு பேர்டை ஒன்று அனுப்பி ஹீரோ கவனம் சிதறபடி அட்டாக் பண்ணுது. அப்பதான் ஹீரோ அந்த டாகோட ஹெல்ப் கேட்கறான். அது ஸ்டோருக்குள்ளார இருந்தது. இவன் போட்ட சத்தத்தை கேட்டு உடனடியாக களத்துல இறங்கி ஹீரோ அந்த பறவை கிட்ட இருந்து காப்பாத்துது. தென் ஹீரோ அந்த வாட்டர் வால்வ் ஆஃப் பண்ண சொல்லிட்டு சுரங்கத்துக்குள்ள மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற மற்ற அனிமல்ஸை காப்பாத்துறதுக்காக எப்படி அங்க போன அந்த கொள்ளைக்காரன் கிட்ட மாட்டிக்கும்னு தெரிஞ்சு தன்னோட லைஃப் ரிஸ்க் எடுத்து தான் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணி உள்ள போறான். அங்க பார்த்தா அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவன் ஹீரோவை பார்த்ததும் துப்பாக்கியோட ரெடியா இருந்திருக்கிறான் அவனை சுட்டு பொசுக்கு. அப்புறம் அதுல இருந்து படாத பாடுபட்டு ஒரு குண்டு கதவுல பட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஒரு வழியை உள்ள போயிடுறான். நல்லபடியா அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்தி அனுப்பிச்சுட்டு இவனும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் இதுக்கெல்லாம் காரணமா செயல்பாட்டு அந்த மோலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டாகும் தான் துரத்தி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆமா, இங்க என்னதான் நடக்குது, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு. அப்ப அந்த மோல் சொல்லுது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாமே அந்த ரக்கூன் எனக்கு கொடுத்த உத்தரவு, அதை மதிக்கலன்னா அவன் என்ன கொன்னுடுவான்னு சொல்லுது. உடனே அந்த விஷயத்த ஹீரோ அந்த அனிமல்ஸ் குரூப் கிட்ட சொல்ல போறான். அடே, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரக்கூன் இல்லடா, உங்களை எல்லாரையும் அடிமையா வச்சுக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்குன்னு சொல்ல வந்துமே அங்க ஹீரோவோட வார்த்தையை நம்புறதுக்கு ஒரு விலங்குகள் கூட தயாரா இல்ல. சரி, ஓகே, எனிவேஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்படின்ட்டு கோவத்தோட ஹீரோ அங்கிருந்து தனியா அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் முடிவு பண்ணி கிளம்பிட்டான். திரும்பி வந்தவன் ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கிற உணவை பேக் பண்ணி கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள கொண்டு போகும்போது விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு அந்த கொள்ளைக்காரனுங்க வந்துட்டானுங்க. தப்பிக்க வழியே இல்லாம வசமா மாட்டிக்கிட்டதுனால ஹீரோ பிடிபட்டுட்டான். அவங்க கிட்ட பிடிச்சி ஒரு கூண்டுல போட்டு இது என்னதான் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த நேரத்துல அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மறுபடியும் வரா. ஆக்சுவலா இவனுக்கு கொள்ளையடிக்கிறாங்கன்ற விஷயம் தான் அவளுக்கு தெரியாது. பட் இவனுக்கு அந்த இடத்துல சுரங்கம் தோன்றது, இவனுக்கு பண்ற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு டவுட் வந்துருச்சு. ரைட்டு, இவனுக்கு ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டாகோட உதவினால ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிற அந்த கூண்டுல இருந்து போறதுக்கு முன்னாடி மனசு கேட்காம அந்த லேடியே ஹீரோ அந்த கூண்டுல இருந்து தப்பிக்க வச்சிடறா. இருந்தும் வெளியே போகையில் ஆரம்பத்துல மாட்டின மாதிரியே 4 கார்பேஜ் ரேட்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியுது அதுங்கெல்லாம் இவனை தானா பிடிக்கல, அந்த ரக்கூன் பிளான் பண்ணி ஹீரோவை பிடிச்சி கொல்ல பார்த்துருக்குன்னு. எப்படியும் ஹீரோவை கொல்ல தான் போறோம்னு அதோட மொத்த திட்டத்தை ரிவீல் பண்ணுது. ஏன்னா அந்த ஸ்டோர் ரூம் இருக்கிற அத்தனை நட்ஸையும் ஒட்டு மொத்தமா சுருட்டி எடுத்துக்கிட்டு பழிய ஹீரோ மேல போட்டு கூட ஹீரோயினையும் அவளோட நண்பர்களையும் கொண்டுட்டா வேலை முடிஞ்சது. யாருக்கும் சந்தேகம் வராதபடி அது நினைச்சதை சாதிச்சிடலான்னு அந்த எலிகளை விட்டு கொல்ல பாக்குது. கரெக்டா அதுக்குள்ள டக்குன்னு பக்கத்துலயே ஒரு பயங்கரமான வெடிப்பு. அந்த இடமே செதறி புகை கிளம்ப ஆரம்பிச்சதும் ஹீரோ தப்பிக்க இதுதான் வாய்ப்புன்னு அந்த எலிகளோட பிடியிலிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த பெரிய வெடிப்பு எதனாலன்னா அந்த கொள்ளைக்காரங்க பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை கைமாத்துறதுக்காக ஏற்படுத்தின டனல் வழிதான் அது. நட்ஸோட சேர்த்து பணப்பைகளையும் ஒட்டுமொத்தமா பேக் பண்ணிட்டா தப்பிக்கும் போது போலீஸுக்கு சந்தேகம் வராதபடி இருக்கும். பக்காவான பிளானோட தான் அவங்களோட திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்திருக்கானுங்க. இதோட ரகசியம் போற தெரிஞ்சு போச்சுன்னு ரக்கூன் என்ன பண்ணுது, ஹீரோவை கொன்னே தீரணும் அதோட அடிமைகளா உள்ள எலிகளை அனுப்பி ஹீரோவை பிடிச்சி கொல்ல பாக்குது. இப்படி ஒரு பக்கம் அந்த இடத்துல போயிட்டு இருக்க ஹீரோவோட நண்பரான எலியும் கூட சில விலங்குகளும் சேர்ந்து அந்த கொள்ளைக்காரனுங்க பேக் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் பைய அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. பட் அவனுங்களும் அதை ஒரு சில நிமிஷத்திலே கண்டுபிடிச்சிடுறானுங்க. இங்க தான் ஹீரோ தந்திரமா செயல்பட்டு தன்னை கொல்ல வர எலிகளை அந்த மனுஷங்க மூலமா ஒவ்வொரு ட்ராப்ல சிக்க வச்சிடறான். இருந்தும் அதுல ஒரு கடைசி எலி ஒன்று இவனை சேஸ் பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இவன் என்ன பண்ணா, ஒரு மனுஷனோட சட்டைக்கு உள்ள பூந்ததும் அந்த எலியும் இவனை ஃபாலோ பண்ணி வர தட்டி விட்டு அது ஒரு மவுஸ் ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. ஹீரோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டான். அதை தொடர்ந்து இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நம்ம இடத்த காலி பண்ணி ஆகணும்ட்டு உடனடியாக ஹீரோவோட சேர்ந்து எல்லா விலங்கும் அந்த இடத்த விட்டு கிளம்ப முயற்சி பண்றாங்க. இதை கண்ட அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவன் இதுங்களாலதான் நம்மளோட திட்டம் நிறைவேறாம போயிடுமோன்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். உடனே ஹீரோ அங்கேயும் ஜம்ப் பண்ணி அவன் சொல்றதை ஸ்டாப் பண்ணிடுறான்.
ஒன்ஸ் அவங்க எல்லாரும் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க பார்த்தா எதிர்த்தாப்புல இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த ரக்கூன் வந்து நின்றுருக்கு. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவை தவிர மத்த எல்லாருக்கும் அந்த ரக்கூன் மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அந்த ரக்கூன் ஹீரோவை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுது. அவன் உங்க மொத்த பேரையும் ஏமாத்தி மொத்த உணவையும் அடிச்சு கொண்டு போக பாக்குறான்னு. இதுக்கடையில தான் ஹீரோ எப்படியோ தப்பிச்சு ஒரு ஃப்ளோர் மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த கொள்ளைக்காரங்க 2 வேன்ல தனித்தனியா மூட்டை கட்டி வச்சிருக்கிற பைகளை பேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் சாதுரியமா அவனோட வேன்ல பணத்தை மட்டும் தான் வைக்கிறான். இன்னொரு வேன்ல நட்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதை எப்படியாவது அங்கிருந்து கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரக்கூன் இவங்க அந்த வேனுக்குள்ள எடுக்க போன செகண்டே டோரை லாக் பண்ணி இவங்களை உள்ளே அடைச்சுட்டான். உடனே அந்த 2 வேனும் அங்கிருந்து கிளம்பிருச்சு. தென் விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக புறாக்களோட உதவி மூலமா ஃபாலோ பண்ணி போறான். அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி வேனுக்கு மேலே ஏறிட்டான். அதுக்குள்ள அந்த ரக்கூன் அவனோட பறவை அனுப்பி ஹீரோவை பிடிச்சி தள்ளிவிட பாக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் இது நம்ம வழியில ரொம்ப குறுக்கில் வருது, முடிஞ்ச வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தவன் கரெக்டா டைம் பார்த்து விண்ட்ஷீல்டில் வச்சு பறக்கொட்டு ஹோலியை முடிச்சிட்டான். இப்படி ஹீரோ வேனோட கண்ணாடிக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுல அதை ஓட்டிட்டு இருந்தவனுக்கு விஷயம் சரியா தெரியாம அப்படி இப்படி காரை ரோட்ல ஆசிலேட் பண்ணி ஓட்டினதுல வழியில இருந்த போலீஸ்காரங்களுக்கு ஏதோ தப்பா போட்டுது. அலமோதிட்டு இவ்வளவு வேகமா போறானுங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும்னு. ஸோ அவங்க சைட்ல இருந்து டீமை அலர்ட் பண்ணி வழியிலே ஒரு இடத்துல மொத்த போலீஸ் டீமும் பிளாக் பண்ணிடுறாங்க. மாட்டிக்கிட்டும் வேற வழியே இல்லை தப்பிக்கிறதுக்குன்னு போதும் அந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைமை என்ன பண்றான், அந்த 2 வேன்ல பணத்தை இருக்கிற வேனை விட்டுட்டு நட்ஸ் இருக்கிற வேன்ல சில டைனமைட்ஸையும் சேர்த்து கொளுத்தி விட்டு அது போய் நேராக பிளாக் பண்ணி வச்சிருக்கிற போலீஸ் டீமை இடிச்சு காலி பண்றதான் அவனோட பிளானா இருந்து செயல்படுத்துறான். பட் அதுக்குள்ள ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அந்த டைனமைட் வெடிச்சு செதறதுக்குள்ள அதுக்குள்ள மயக்கத்துல இருந்த ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திடுறான் சேஃபா. அங்க ஏற்பட்ட அந்த பெரு வெடிப்புல இடையில இருந்த பாலம் இடிஞ்சு விழுந்து அப்படியே எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. அதை தொடர்ந்து அந்த கொள்ளைக்காரங்களுக்கும் ஹீரோவோட டீமுக்கும் அந்த ரக்கூனுக்கும் இடையில மிகப்பெரிய போராட்டம் ஏற்படுது. அதுல ஹீரோ தான் கடைசி நேரத்துல ஆட்ட நாயகனா தன்னோட உயிரை பணைய வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக அந்த ரக்கூன் கிட்ட சண்டை போட்டு போராடுறான். அதுல அவனோட உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சுமே அந்த முடிவு எடுத்துறான். அந்த கொள்ளைக்காரங்களும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. அரசாங்கம் அவங்க கொள்ளையடிச்ச மொத்த பணத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த வெடிப்புல செதறி விழுந்த எல்லா நட்ஸும் தண்ணியோட தனியா கலந்து கடைசி அந்த அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிற பார்க் வழியிலேயே மொத்தமா அவங்களுக்கு உணவு சேர வேண்டிய உணவு கிடைச்சிருது. ஆனா இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தமே ஹீரோவை தப்பா நினைச்ச இவங்க கடைசியில் அவன் தான் தன்னோட உயிரை கொடுத்து இவங்களோட இனத்துக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போனான்றது ஆச்சரியப்படக்கூடிய செய்தியா ஒன்று இருக்கு. ஹீரோயினுக்கும் அவனோட ஃப்ரெண்டு படிக்கும் தான் இதை ஏத்துக்க முடியாத வருத்தமே. பட் கதை இதோட முடியல. அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து அதோட மோப்ப சக்தி யூஸ் பண்ணி ஹீரோ கடைசியாக இருந்த இடத்த கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போகுது. அங்கே பார்த்தா அதிர்ஷ்டவசமாக ஹீரோ உயிர் பொழைச்சிருந்துருக்கான். உடனே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இவ்வளோதான் சந்தோஷம் இல்லை. அப்புறம் மறுபடியும் அனிமல்ஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஹீரோவை புகழ்ந்து மறுபடியும் அவங்களோட கூட்டத்தில் முக்கியமான ஒருத்தனா சேர்த்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரக்கூன் பண்ண எல்லா செயலுக்கும் சுறாக்களுக்கு இடையில மாட்டி தப்பிக்கவே முடியாத மாதிரி காட்டி கதையும் முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.